எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையில் உள்ள அனைத்து அரச ஊழியர்களுக்கும் அதிவிசேடமாக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அறிவித்தலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருளுக்குரிய தட்டுப்பாடு மற்றும் பற்றாக்குறை காரணமாக மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் அரச நிறுவனங்களுக்கு புதன்கிழமை தோறும் விசேடமான விடுமுறை வழங்கப்பட்டு வந்தது. இவ்வாறு வழங்கப்பட்டு வந்த இந்த விடுமுறையானது எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அரச பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள், அதனுடன் இணைந்த உப நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், அரச கம்பெனிகள் என அரசு துறைக்கு சொந்தமான தேசிய மற்றும் மாகாண உள்ளூராட்சி அமைப்புகள் சார்ந்த சகல நிறுவனங்களும் வழமை போன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல அரச ஊழியர்கள் எதிர்வரும் 8ஆம் திகதியும் விடுமுறையில் இருக்கக்கூடிய வசதி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார்கள். இன்னும் அரசாங்கம் தற்போது அரசாங்கத்துக்கு பல நாடுகளின் உதவியின் காரணமாக தாராளமாக தற்போது எரிபொருள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் 9 கப்பல்கள் ஊடாக இலங்கைக்கு தேவையான எரிபொருள்கள் வர இருக்கின்றன. இதன் அடிப்படையில் அரசாங்கம் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் யுத்தம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இருப்பினும் அரசாங்கம் வழமை போன்று இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறது. பல நாடுகளில் அரச ஊழியர்கள் தங்களது வீடுகளில் இருந்தே சேவையாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. காரணம் அங்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இலங்கை அரசாங்கம் இதனை ஓரளவு தற்போது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறது. இருப்பினும் ஏப்ரல் மாதம் 16, 17 ஆகிய திகதிகளில் அரச ஊழியர்கள் வீடுகளில் இருந்தே தங்களுடைய சேவையை ஆற்றுவதற்குரிய வாய்ப்புகளை ஆராயப்பட்டு வருவதாகவும் அறிய கிடைத்திருக்கிறது. எனவே அரச ஊழியர்களே, எதிர்வரும் 8ஆம் தேதி நீங்கள் வழமை போன்று உங்களுடைய அலுவலகங்களுக்கு சேவைக்கு சமூகம் அளிப்பது கட்டாயம் என்பதை அறிவுறுத்துகின்றோம்.